ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழா கொண்டாட்டத்தின்போது நாட்டில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் புனரமைப்பு செய்யப்பட்டதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு அமைப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வலுப்படுத்தியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தில்லி முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திருமதி ஆதிஷி மர்லேனா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடற்படை தளபதிகள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டி சாங்ஸோ நகரில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். சுதந்திர தின 75வது ஆண்டு கொண்டாட்டத்தின்போது நாட்டில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் புனரமைப்பு செய்யப்பட்டதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று 8வது இந்திய தண்ணீர் வார நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். தண்ணீர் சேமிப்பு குறித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட இந்திய நூல்களில் பல்வேறு குறிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். 4 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் 40 நாடுகளைச் சேர்ந்த 200 பிரதிநிதிகள் உட்பட 4000 பேர் பங்கேற்கின்றனர். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக டென்மார்க், தான்சானியா, கயானா நாடுகளின் நீர்வளத்துறை அமைச்சர்கள், மாநிலங்களின் நீர்வளத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. நாட்டின் பாதுகாப்பு அமைப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வலுப்படுத்தியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். 3வது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்று கடந்த 100 நாட்களில் ஆற்றிய பணிகள் குறித்த புத்தகத்தை அவர் இன்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசினார். கடந்த 100 நாட்களில் மத்திய அரசு 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் உள்கட்டமைப்பை பொறுத்தவரை 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள பிராந்திய மொழிகளை கௌரவிக்கும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் என்ற முன்னெடுப்பின் மூலமாக உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா மாறியிருப்பதாக அவர் கூறினார். நாடு டிஜிட்டல் செயல்பாடுகளை வெற்றிகரமாக கையாண்டு வரும் வேளையில் பல உலக நாடுகள் அதனை பின்பற்ற தயாராகி வருவதாக திரு அமித் ஷா தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பங்கேற்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 74வது பிறந்த தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் மருத்துவ முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபெற்ற ரத்த தான முகாமை அவர் இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நாடு முழுவதும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்படவிருப்பதாக கூறினார். பாரத பிரதமர் வளர்ச்சி நாயகர் இந்த நாட்டை 2047க்குள் வல்லரசு பாரதமாக ஆக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 74வது பிறந்த தினத்தில் இன்று தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரலும் 2 வாரங்கள் முழுமையாக சேவை வாரமாக கடைபிடிக்கும். இன்றைக்கு முதல் நாளாக இரத்த தான முகாம்கள் மற்றும் மருத்துவ முகாம்களை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு பகுதியில் இன்றைக்கு அவிநாசியில் இரத்த தான முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சேவை காரியங்களை இன்றைக்கு சுகாதாரத்தை பேணுவது, ஸ்வச் பாரத் மிஷன், அதன்படி கோயில்களை சுத்தம் பண்ணுறது, ஏரிகளை சுத்தம் பண்ணுவது, ஸ்கூல்களை சுத்தம் பண்ணுவது, இப்படி பல்வேறு பணிகளை தொடங்க இருக்கின்றோம். அக்டோபர் 2 வரை இந்த பணியானது தொடர்ந்து நடைபெறும். நாடு முழுவதும் தூய்மைப் பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வலியுறுத்தும் வகையில் செயல்படுத்தப்படும் தூய்மையே சேவை இயக்கம் இன்று தொடங்கியது. சுற்றுலாப் பகுதிகள், பொது கட்டிடங்கள், வணிக வளாகங்கள், நீர்நிலைகள், உயிரியல் பூங்கா மற்றும் சரணாலயங்கள், பொது கழிப்பிடங்கள் போன்ற இடங்களில் இதன் மூலம் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் மத்திய, மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கின்றனர். கடற்படை தளபதிகள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. வரும் 20ஆம் தேதி வரை இம்மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான், ராணுவம், விமானப்படை தளபதிகளுடன் இணைந்து கடற்படை அதிகாரிகளுடன் முப்படைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். மேற்காசிய கடல் பகுதிகளின் பாதுகாப்பு, கடற்படையின் எதிர்கால நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள்.
நாடு முழுவதும் நவீன கட்டமைப்பு வசதிகள், இளையோருக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய பட்ஜெட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் மசோதா. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகம். மனநல ஆலோசனைகளை வழங்குவதற்கான தொலைபேசி உதவி சேவை. புகையிலை பயன்பாடற்ற கல்வி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். தில்லி முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திருமதி ஆதிஷி மர்லேனா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஆம் ஆத்மி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இம்முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்னதாக சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சி கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து தில்லி துணைநிலை ஆளுநர் திரு வி.கே. சக்சேனாவை சந்தித்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது ராஜினாமா கடிதத்தை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தந்தை பெரியாரின் 145வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநிலம் முழுவதும் உள்ள அன்னாரது சிலைக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். இதுகுறித்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகம் முழுவதும் தமிழர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு தந்தை பெரியாரின் சிந்தனையே காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்டமாக அனந்த்நாக், புல்வாமா, சோஃபியான், குல்காம், டோடா, ராம்பன், கிஸ்ட்வார் ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள 24 சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் காஷ்மீர் பகுதியில் 16 தொகுதிகளும், ஜம்முவில் 8 தொகுதிகளும் அடங்கும். இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட செய்திகள் வெளியான நிலையில் மத்திய அமலாக்கத்துறையினர் தற்போது அங்கு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த மருத்துவமனைக்கான அறக்கட்டளை தலைவரும் திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சுதீப்தோ ராய்க்கு சொந்தமான வீடுகள் மற்றும் இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபிரோசாபாத் மாவட்டத்தில் நேரிட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நவ்ஷோரா என்ற இடத்தில் நேரிட்ட இந்த விபத்தினால் பட்டாசுகள் வைக்கப்பட்டிருந்த கட்டடம் முழுமையாக உருக்குலைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். பெரு நாட்டில் நேரிட்ட காட்டுத்தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தினால் 3000 ஹெக்டேருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் மற்றும் வனப்பகுதி எரிந்து சாம்பலாகிவிட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டில் உள்ள சான் மார்டின், அமேசனாஸ் உள்ளிட்ட மண்டலங்களில் இந்த காட்டுத்தீயினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவை கூறுகின்றன. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டி சாங்ஸோ நகரில் இன்று தொடங்கியது. இப்போட்டியில் கிரண் ஜார்ஜ், மால்விகா பன்சோத், ஆகர்ஷி கஷ்யப், சமியா இமாட் ஃபாரூக்கி ஆகிய வீரர் வீராங்கனைகள் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்கின்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் காயத்ரி கோபிசந்த், த்ரிஷா ஜோலி மற்றும் ருத்துபர்ணா பாண்டா, ஸ்வேதா பர்னா ஆகியோர் பங்கேற்கின்றனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் சிக்கி ரெட்டி, சுமித் ரெட்டி, சதீஷ்குமார் கருணாகரன், ஆத்யா வைரியாத் இணைகள் பங்கேற்கின்றன. வரும் 22ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹுலன்பரில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30க்கு தொடங்குகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய துடுப்பு படகு போட்டிகள் இந்தியாவைச் சேர்ந்த பல்ஜீத் சிந்தர் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷென்யாங் நகரில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் M1X பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 6வது சுற்றில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்ற 6வது சுற்று ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் ஹங்கேரி அணியை வென்றது. இந்திய மகளிர் அணி 2.5, 1.5 என்ற கணக்கில் அர்மேனிய அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழா கொண்டாட்டத்தின் போது நாட்டில் உள்ள பல்வேறு நீர்நிலைகள் புனரமைப்பு செய்யப்பட்டதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு அமைப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வலுப்படுத்தி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தில்லி முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திருமதி ஆதிஷி மர்லேனா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடற்படை தளபதிகள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டி சாங்ஸோ நகரில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.